வாசிப்போம். நம்ம வாசிக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து வரலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மை சுத்திகரிக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து அநேக காரியங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும் தானே, அப்படி சமுத்திரம் ஒப்புரமாகணும் தானே. ஒரு நாள் பரிசுத்தமாகணும், ஒப்புரமாகணும், அப்படி சமுத்திரம் கிட்டி நெருங்கி ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கணும். நீங்களே உங்கள்கிட்ட என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். சரியா? நீங்களே சொல்லணும், நான் இப்படி இருந்தேன், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி இந்த மாற்றத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்தாரு அப்படின்னு என்ன செய்யணும்? உங்களை குறித்து நீங்க ஒரு சாட்சியா நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. இந்த குற்ற மனசாட்சி அப்பதான் என்ன செய்யும்? நம்மளை விட்டு மாறும், பரலோகத்துக்கு நம்ம போவோங்கிற ஒரு நிச்சயம் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்யும்? வரும். அப்படி சொல்ல அந்த மனசு நமக்குள்ள வந்தாதான் பரலோகத்துக்கு போற நிச்சயம் நமக்குள்ள வரும். சரி, பரவாயில்ல, நான் இந்த பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போக இந்த விஷயத்துல நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவருடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உங்களால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியும். இந்த உபவாச ஜெபம் தொடங்குற நாள்ல இருந்து இன்னைக்கு எத்தனாவது நாள்? 20வது நாள். சரியா? 20 நாள். பாதி நடுவில் வந்திருக்கோம். இன்னும் 20 நாள் பாக்கி இருக்குது. சரியா? பாதியில வந்திருக்கிறோம். இந்த 20 நாளுக்குள்ள இந்த பாவத்தை விட்டு நான் விலகி, இந்த பாவத்தை நான் செய்யாம என்னை ஆண்டவர் அதிலிருந்து அதை விட்டு விலகி அதை நீ தொடாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கி இருக்கிறாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? இங்க வெளியே சொல்லாதீங்க. சரியா? என்ன பாவம், என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லாது. உங்க மனசு உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒன்று கையை மட்டும் தூக்கி காமிங்க. நான் இதுல மாறி இருக்கிறேன், இந்த விஷயத்துல நான் மாறணும்னு நினைச்சேன், இந்த 20 நாளையில ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை தந்தாரு. ஆண்டவர் செய்வாராக. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, நமக்குள்ள நிறைய இருக்கு. நம்மளே உட்கார்ந்து உங்க ஃபோன்ல எல்லாம் நோட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன், ஒரு ஆப் இருக்கும். அதெல்லாம் யாரும் சீக்கிரம் யாரும் ஃபோன் எடுத்தாங்கன்னாலும் கேலரி ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த நோட்ஸ் இருக்கிறதுல அந்த இதில் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அதை எழுதி வச்சுட்டு டைப் பண்ணி வச்சுட்டு, இதில் நான் இதிலிருந்து நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? மனம் திரும்பி இருக்கிறேன், இதுலேருந்து நான் மாறி இருக்கிறேன்னு ஒன்று ஒன்றா குறைச்சிருக்காங்கல்ல. எவ்வளோ குறையுதுன்னு பார்ப்போம். இந்த 1 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த 1 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் அட்லீஸ்ட் இந்த பாசிட்டிவ் முடிகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா உடனே நீங்கள் முடிச்சு மரணம் வாங்கி அதெல்லாம் முடியாது. நம்ம மனுஷன் தான். சரியா? பழகணும். ஏன்னா அதுவும் பழகிறது ஒரே நாளில் கிடையாது, இதுவும் பழகிறது ஒரே நாளில் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்த வரைக்கும் இந்த 1 வருஷம் என்ன செஞ்சுக்கோங்க? டைம் எடுத்துட்டு இந்த காரியத்தில் நான் மனம் திரும்பணும், இந்த காரியத்தில் நான் மனம் திரும்பணும், இந்த காரியத்தில் நான் மனம் திரும்பணும், இதில் இருந்து மனம் திரும்பணும். அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுவேன், அதுலேருந்து மனம் திரும்பணும். அதிகமாக பொய் பேசுவேன், அதுலேருந்து மனம் திரும்பணும். அதிகமாக சண்டை போடுவேன், அதுலேருந்து மனம் திரும்பணும். அதிகமாக சந்தேகப்படுவேன், அதுலேருந்து மனம் திரும்பணும். ஏன்னா எல்லாமே பாவம்
தானே, அப்படிதானே? எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்ல வச்சுக்கணும். அதெல்லாம் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம சிந்தனையில இதெல்லாம் சீக்கிரம் என்ன செய்யாது, வராது. அதனால இந்த முக்கியமான இதெல்லாத்தையும் உள்ள என்ன செய்கிறேன், வச்சு விடுறேன். சரியா? ஆமா. ஆண்டவருக்குரிய நாளை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டேன், கரெக்டா ஆண்டுடைய சமூகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்காம இருந்தேன். அந்த நேரத்தை என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எல்லா சண்டேயும், ஒரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒரு ஆராதனையும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆலயத்தில் இருந்துருவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துல வந்து விழுந்து கிடப்பேன். எந்திரிக்கவே முடியலனாலும் இங்க வந்து படுத்துக்கணும் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். புரியுதா? ஆமா, உங்க விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அதனாலதான் முன்னாடி அதெல்லாம் கொஞ்சம் போட்டு வைப்போம். சரியா? உங்க விசுவாசம், நீங்க எந்த அளவுக்கு விசுவாசித்து நம்பி அவருடைய சமூகத்துல கேட்டு மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துல நீங்க வருவீங்களோ, ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மளை ஏற்றுக்கொள்வாரு. இப்ப நீங்க யாருக்கு ஒரு பலவீனத்தோடு வரீங்க, ஆண்டவர் எனக்கு முடியல, உமக்கு நல்லா தெரியும், சரீரத்தின் பலவீனம் உமக்கு தெரியும், ஆனாலும் நம்முடைய ஆலயத்துக்கு போறதை விட மாட்டேன் ஆண்டவரே, எப்படியாவது நான் அங்க போய் இருந்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க, திரும்பி போவோம், உங்களை ஆண்டவர் சுகப்படுத்தி அனுப்புவாரு. எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? அல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவாரு, நல்ல பலனை தருவாரு, நல்ல ஆரோக்கியத்தை தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்கள் அதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன நைட் டியூட்டியா? ஆமா, நைட் டியூட்டி முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கலாம். நைட்டெல்லாம் எத்தனை கேஸ் நேரத்துக்கு ஒரு 5-4 இருந்ததா? ஆமா, அதுக்கு மேலே இருந்ததா? ஆமா, நிறைய இருந்தது. அத்தனை கேஸ் பார்த்துட்டு நின்னபடியா நின்றுக்கிட்டு காலையிலே வந்து உட்காந்துருக்கணும்னு அவசியமே, படுத்து தூங்கலாம். ஏன்? ஃபோனில் வருது, லைவ் வரும், அப்புறமா வீடியோ பார்த்துக்கலாம், இல்லை நோட்ஸ் வாங்கி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், தூங்கலாம். வந்து உட்காந்து அதுக்குள்ள பிரதிபலனா ஆண்டவர் தருவார். நிச்சயமா உங்களுக்கு நீங்க என்ன பலவீனத்தோட வந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், என்ன சூழ்நிலையில இங்க வந்திருக்கிறீங்கன்னு உள்ளதும் உங்களுக்கு தெரியும். அவருக்கு இன்னைக்கு சந்த நாள், அவர் போய் உட்கார்ந்து இருக்கலாம் கடையில, வியாபாரத்தை பார்க்கலாம். அத்தனை ஊர்ல இன்னைக்கு சந்த நாள், திங்கட்கிழமை. அப்போ அவர் போய் உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா வந்திருக்கிறாரு. ஏன்? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு. அவருடைய சமூகத்தை தேடணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ, இன்னைக்கு கடன் வச்சிருக்கிறவங்க வந்திருக்கிறீங்க, நிறைய வேலை செய்யறவங்க வந்திருக்கிறீங்க. ஏன்னா திறந்து வச்சா உங்களுக்கு வியாபாரம் ஆகும், கண்டிப்பா நடக்கும், ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றீங்க பாருங்களேன், அந்த தியாகத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ நம்ம எடுக்கிற முயற்சியில தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். இப்போ நம்ம பாவத்தை விட்டு விலகணும், பரிசுத்தம் ஆகணும்னு நம்ம முயற்சி பண்றோம் பாருங்கள, அது நம்மளை பரிசுத்தமாகும். அல்லேலூயா. அது நம்மளை பரிசுத்தமாகும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவாங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாங்க. அந்த ஜெபத்தோடு ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமா என்னென்ன அடையாளம் உள்ளதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாமா? கடைசி கால அடையாளங்கள் என்னென்ன அடையாளம்? முதல் அடையாளம், இஸ்ரவேல் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும். அடுத்தது, யூதர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து மூன்றாவது, எருசலேம் யூதர்களால், நாங்கள் பார்த்து கூட சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. சரியா? மறுபடியும் எருசலேம் யூதர்களால் ஆக்கிரமிக்கப்படும். நான்காவது, மறுபடியும் சொல்லி தருவோம். அடுத்து, எபிரேய மொழியில் இருக்கிற அடுத்து இஸ்ரவேல் ராணுவத்தில் ஏற்பட்ட மாறி எழுச்சி. ஓகேவா? ஓகே. உலக அரசியல் முழுவதும் இஸ்ரவேல் பக்கமாக என்ன செய்யும்? திரும்பும். ஓகேவா? ஓகே. அடுத்து இயற்கை சூழலில் வருகிறது. இன்னைக்கும் நிலநடுக்கம் தெரியும் தானே? இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு டெல்லியில்
4.0 ஹெக்டார்ல நிலநடுக்கம் இன்னைக்கு காலையில். போன வருஷமும் டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், டிசம்பர் மாதத்தில் ஒரு நிலநடுக்கம் வந்தது, ஒரு வெள்ளப்பெருக்கும் வந்துச்சு. எங்க டெல்லியில். இன்னைக்கு வந்திருக்கிறது டெல்லி மெயின் சிட்டியில் 4.0 நிலநடுக்கம் வந்திருக்கு. கேட்க ஆரம்பிச்சிட்டோம், புரியுதா? கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அடுத்து பஞ்சங்கள், அடுத்து கொள்ளை நோய்கள், அடுத்து பலனற்ற ஸ்திரமற்ற அரசியல் சூழ்நிலை வரும். இரண்டாவது யுத்தங்களும் யுத்த செய்திகளும். அடுத்து ஜனங்களுக்கு விரோதமாயிடுச்சுன்னா ராஜ்யத்துக்கு விரோதமாக, அதான் சப்பாயிட்டு. ஓகேவா? ஓகே, அடுத்து அணு ஆயுதங்களை குறித்து பார்த்தோம், அப்படிதானே? அணு ஆயுதங்கள், நியூக்ளியர் பார்த்தோம். சரி, ஓகே. அடுத்தெல்லாம் யுத்தங்கள் யுத்த செய்திகளுக்குள்ள அதெல்லாம் வந்துடும். சரியா? அடுத்து நம்ம பார்த்தது அதெல்லாம் அதுக்குள்ள யுத்தங்கள் யுத்த செய்திகளுக்குள்ள வந்துடும். அதெல்லாமே அந்த அப்டேட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கடுத்து நம்ம வந்து முழு உலகத்தில் இருக்கும் எல்லா அரசியல் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அந்த கிறிஸ்துவை என்ன செய்வார்கள்? வரவேற்பார்கள். ஓகேவா? அடுத்து இதுல இருக்கிற 3 காரியங்களை என்ன செஞ்சேன் சொன்னேன். என்னென்ன காரியம்? பணமில்லா வர்த்தகம், பயோமெட்ரிக், சர்வேலன்ஸ்னா கண்காணிப்பு. சரியா? ஓகே, நம்ம எல்லாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மள எல்லாரையும் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்முடைய எல்லாத்தையும் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய கீழே தான் நம்ம இருக்கிறோம். ஓகேவா? சரி, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது கலங்காமலும் இருங்கள். அடுத்த வசனம், ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள்? வருகையின் நாள். ஓகேவா? வருகையின் நாள் என்ன செய்யாது? கர்த்தருடைய நாள் என்ன செய்யாது? வராது. சரியா? ஓகே. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிறுவத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமா இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அதனால நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இப்போ சொல்லிட்டு இருக்கோம், என்னன்னு? இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறதா. அவர் என்ன செய்ய போகிறார்? சீக்கிரமாக வரப்போகிறார். அடுத்தது, எவ்விதத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எவ்விதத்திலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மேல இருக்கிற வசனத்துக்கும் இந்த வசனத்திற்கும் இருக்கிற லிங்க் என்னன்னா, இப்போ நம்ம இப்ப ஜெனரலா சபை பேச வேண்டிய வார்த்தை என்னன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதை மாற்றி எந்த விதத்திலேயாவது உங்களை மோசம் போக்கும்படியாக என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செய்ய மாட்டாரு?
வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அப்ப ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி என்ன செய்யும், நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாவுடைய வராது. அப்போ இங்க நம்ம பார்க்கணும், விசுவாச துரோகம் முந்தி என்ன செய்யும், நேரிடும். சரியா? அப்போ மோசம் போக்குவார்கள், விசுவாச துரோகம் என்ன செய்யும், முன்னால நடக்கும். இது எங்க நடக்கும்னா சபையில தான் நடக்கும். அல்லேலூயா. இந்த விசுவாச துரோகம் வெளியே எங்கேயும் என்ன செய்யாது, நடக்காது. சபைக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக தான் இந்த விசுவாச துரோகம் முதல்ல என்ன செய்யும், நடக்கிறதா இருக்கிறது. முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகி அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டாருடைய அந்த நாள் வராது. அல்லேலூயா. அது நடக்கும். என்ன நடக்கும்னா அநேக பேர் என்ன செய்வாங்க, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவார்கள், விசுவாசத்தை துரோகம் பண்ணுவார்கள், சபையை விட்டு என்ன செய்வார்கள், விலகி போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபையை விட்டு என்ன செய்வார்கள், விலகி போவார்கள். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். இப்போ ரீசெண்டா ஒரு 6-7 வருடங்களாக போகிற ஒரு உபதேசம். என்ன உபதேசம்னா, நீங்க சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, என் நாமத்தினால எங்க 2 பேர் கூடி இருந்து ஜெபித்தாலும் நான் அங்க என்ன செய்கிறேன், இருக்கிறேன்னு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அப்ப 2 பேர் 3 பேர்னா யார் இருப்போம், நம்ம ஃபேமிலி தான் இருப்போம். புரியுதா? இது ஒரு உபதேசம். நீங்க போயிட்டு இருக்கு, நம்ம ஃபேமிலி தான் இருப்போம். அதனால நம்ம ஃபேமிலி மட்டும் உட்கார்ந்து என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு, வருவார் என்று சொல்லி மாசங்களே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். தெரியும் தானே? நிறைய பேருக்கு தெரியும். நீங்க போய் அதை பார்க்க போவாரு. அது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்புறம் அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூ கிடைக்கும் அவருக்கு, அதுல வந்து காசு கிடைக்கும். புரியுதா? அப்புறம் நீங்க பார்க்க போய் அவருக்கு அதுக்கு நீங்க உடந்தை ஆகிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிடக்கூடாது. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, அதோட விட்டுருக்கு. சரியா? பெரிய ஆராய்ச்சியாளராக நம்ம என்ன செய்யலாம், ஆராய்ச்சி பண்ணதுக்கு உங்க கையில கொடுத்துருக்கு. இந்த வசனத்தை முதல்ல வச்சுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. இது போதும், இந்த ஆராய்ச்சி போதும். இதுக்கு மேல தேவையில்லை. அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது மனசுல தோணுதுன்னா நேரம் வந்து பேசிக்கிட்டு எங்க கிட்ட கேளுங்க, கிளியர் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு மேல நீங்க தோண்ட என்ன செய்யாதீங்க. தோண்டுனா ஆழத்தின் மேல் ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? ரொம்ப தோண்டிட்டோம்னா ஆழத்தின் மேல இருள் தான் இருக்கும். ரொம்ப தோண்ட வேண்டாம், அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும் நியாய தீர்ப்பு நாள்ல உங்களுக்கு கேள்வி நிறைய வரும். ஆமா, ரொம்ப தெரிஞ்சாலும் பிரச்சனை. சரியா? அப்ப அதெல்லாம் உனக்கு தெரியும் தானே, அப்ப நீ ஏன் கீழ்படின்னு சொல்லிட்டு அந்த நியாய தீர்ப்பு நாள்ல என்ன செய்வாரு, கேள்வி கேட்பாரு. அப்ப தெரியலன்னா, எனக்கு தெரியாத தெரியலன்னா அவன்கிட்ட கேட்கவே மாட்டான். அவனுக்கு தெரியாது போய அப்படின்னு நினைச்சுருவாரு, விட்டுருவாரு. அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. கேட்கிட்டு தெரிஞ்சு கொள்ளுகிற வரைக்கும் நியாய தீர்ப்புல கொஸ்டின் போடுவோம். சரி, இங்க பார்க்கவும் அநேக பேர் விசுவாசத்தை விட்டு என்ன செய்வார்கள், வழி விலகி போவார்கள். துரு உபதேசங்கள் நிறைய பரவும். நிறைய நீங்கள் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் என்று சொல்லி நிறைய காரியங்களை என்ன செய்வார்கள், உள்ள கொண்டு வருவார்கள். அப்போ நல்ல விசுவாசிகள், இது வந்து சும்மா பேசிக்கா இருக்கிற விசுவாசிகளை உடம்பும், நல்ல விசுவாசத்துல நல்லா இருக்கிற, நல்ல ஆண்டவரை சேவிக்கிற பல வருஷ விசுவாசிகளா இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவருடைய அடிப்படை விசுவாசத்தை அசைக்கப்படுவான் பிசாசு. சரியா? சாத்தா என்ன செய்யுமா, நல்ல ஆராதித்து நல்ல ஆண்டவரை சேவிக்கிற நிறைய வருஷம், இத்தனை வருஷமா சர்ச்சைக்கு வர, இத்தனை வருஷமா நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர்களுடைய அடிப்படை விசுவாசத்தை பிசாசு அசைக்கப்படுவான். நடக்குது தானே? நடக்குது. நாம பார்க்கிறோம். எத்தனை பேர் வரீங்க? நடக்குது, நாங்க பார்க்கிறோம். அப்படி வருக சீக்கிரமா இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குவோம். அப்படி வருக ஒரு உபவாச ஜெபத்தை கூட தவற விடாம எப்படியாவது கஞ்சிக்கு வழியிலனாலும்
ஜெபத்துக்கு வந்துடணும் ஓடி ஓடி வந்த மூத்த விசுவாசிகள் ஒருத்தர் கூட வரல, ஒரு நாள் கூட வரல. சனிக்கிழமை வந்ததெல்லாம் லிஸ்ட்ல வைக்க முடியாது, சனிக்கிழமை வந்ததெல்லாம் லிஸ்ட்ல வைக்க முடியாது. மற்ற நாள் வந்தாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு வேலை செய்யற பொழுது உங்களுக்கு தெரியும் தானே, தெரியும் தானே? அவருடைய வருகை சீக்கிரமா இருக்குது. நல்ல விசுவாசிகளுடைய அடிப்படை விசுவாசத்தை தொட்டுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அடிப்படை விசுவாசத்தை தொட்டு வரும்போது நமக்கு தெரியும் எத்தனை பேர் விசுவாசத்துல இருக்கிறார்கள், எத்தனை பேர் இல்லைன்னு உள்ளது தெரியும். முந்தினோரெல்லாம் பிந்தினோராய் மாறினார்கள். அதுதான் வசனம். பாருங்க, எல்லாம் சும்மா இல்லைங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வாசிக்க அது அப்படியே நடக்குது பாருங்க. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அப்படி வருகையை நினைச்சு கூட ரெண்டாவது தான் பயம். ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஒவ்வொரு நடக்கிற சம்பவங்களும் இப்ப இருக்கிறத பார்த்தா ஒரு எழுத்து மாறாம அத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு எழுத்து மாறாம எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாம் அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது. எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அடிப்படை விசுவாசம் நம்ம இங்க வந்திருக்கிற நம்மளை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். யாரையும் நம்ம யோசிக்க வேண்டாம், நம்மளை மட்டும். நம்ம விசுவாசம் தொடக்கத்துல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு நம்ம விசுவாசம்? ரட்சிக்கப்பட்ட நாள்ல நம்ம விசுவாசம் எப்படி இருந்துச்சு? ஜோம் பண்ணலாம், பார்த்துக்கலாம், ஜோம் பண்ணலாம், அடை வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம், ஜோம் பண்ணுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை தான் என்னது இருந்துச்சு மனசு. அப்படிதானே? எதை பத்தி என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். யோசிக்கிறது ரெண்டாவது, கவலைப்பட மாட்டோம். யோசிப்போம் ஆனா கவலைப்பட மாட்டோம். அதை பத்தி அதுக்கு என்ன செய்யலாம் யோசிப்போம், எல்லாரும் யோசிப்போம். ஆனா அதை நினைச்சு என்ன செய்ய மாட்டோம், கவலை நம்ம இருதயத்திலே வராது. ஆனா இன்னைக்கு யோசிச்சு கவலைப்பட்டு என்ன பண்றதுன்னு சரி. இப்ப தெரியுதா நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு? புரியுதானே? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொன்னது? நம்ம விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குதுன்னு உள்ளது தெரியுது இல்ல? ஃபர்ஸ்ட்லாம் எதுக்கு கவலைப்படுறது இல்லை, எதை பார்த்துக்கலாம், பார்த்துக்க என்ன பெருசா பார்த்துக்கலாம். ஆனா ஒண்ணு இருக்காது, சரியா? கையில ஒண்ணு இருக்காது. ஆனா இன்னைக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு என்ன செய்கிறோம்? உண்மைதானே? இருக்குது, நமக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு முடியும். ஆனா அதை கையில வச்சுக்கிட்டு யோசனை பண்ணுவோம். அது ஒரு கவலையை கொண்டு வரும், ஒரு பாரத்தை கொண்டு வரும், ஒரு சஞ்சலத்தை கொண்டு வரும். ஆண்டவர் மேல இருந்த விசுவாசம் என்ன செய்யும்? குறைஞ்சு. ஒண்ணு இல்லாத நேரத்துல என்ன செய்வோம்? ஆண்டவர் தருவாரு, ஆண்டவர் செய்வாரு, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னத்த போயிட்டு இருக்கு போய் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு என்ன செஞ்சுட்டே இருந்தோம், போய்கிட்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு. விசுவாசம் இன்னைக்கு இல்லை. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை கண்பாரோ? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 25ஆம் தேதிக்கு மேல மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு 25ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கையை பிடிக்கும். அப்படிதானே? இல்லை ஒரு வாரம் வேலை இல்லைன்னு வைக்கிறேன், ஒரு வாரம் வேலை இல்லைன்னு வைக்கிறேன். அந்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பணத்துக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு சங்கடப்பட்டு ஏதாவது மனுஷனை தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம். சொல்லுங்க வாயத்திறந்த. ஆமா, ஏதாவது ஒரு மனுஷனை தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம். அங்கிருந்து கிடைக்குமா, இங்கிருந்து கிடைக்குமா, அவங்க தருவாங்களா, இவங்க தருவாங்களா, அப்படிதானே பார்க்குறோம். ஆமா, அப்படிதான் பார்க்குறோம். என்னைக்காவது அப்படி சமூகத்துல தொடக்கத்துல நம்ம செஞ்ச மாதிரி ஆண்டவரே நீங்க எனக்கு தரணும் ஆண்டவரேன்னு முழந்தாள் போட்டு ஜோம் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க எங்க ரொட்டேஷன் பண்ணலாம் தான் என்ன செய்வோம்? அம்மா பாசையில சொல்றேன், எங்க ரொட்டேஷன் பண்ணலாம், எங்க உருட்டி பெறட்டலாம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்?
ஒன்று சொல்றேன், உங்க தேவைக்காக எங்கேயுமே கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கடன் வாங்காது. சோறு தர்றது ஆண்டவர். புரியுதா? என்னைக்கும் சாப்பாட்டுக்கு அரிசி வாங்குறதுக்கு காய்கறி வாங்குறதுக்குன்னு என்னைக்கும் என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க, 200 ரூபாய் கொடுங்க, உட்காந்து ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபத்தை பார்க்கறதுக்கு, உங்க விசுவாசத்தை பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு குறைவை தந்திருக்கிறாரு. அந்த குறைவின் மத்தியில நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படிதானே இருந்தோம். இன்னைக்கு நம்ம விசுவாசம் எங்க போச்சு? இப்படிதானே இருந்தோம். விசுவாசத்துல ஆண்டவர் தருவாரு, ஆண்டவர்கிட்ட போவோம், ஆண்டவர் ஏதாவது செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையில விழுந்து கிடப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் தந்தாரு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை சபையில. உண்மைதானே? உண்மைதானே? சபைனா யார்? நம்ம தான். சபையோட கட்டடம் வைக்காதீங்க, நீங்க தான், நம்ம தான். சபையில அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. யாருடைய மனசுலயும் அந்த இது இல்லை. ஒரு தேர்தல் வருதுன்னா உடனே யாரையாவது பார்த்து தான் என்ன செய்கிறோம்? ஓடுறோம். இங்கேயாவது கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, உட்காந்து கண்ணீர் விட்டு கதறி பாருங்க. அன்பி சமூகத்தில் முதல்ல போட்டு கண்ணீரோட மனுஷனுக்கு முன்னால உங்க இருக்கிற வேதனைகளையும் எல்லாத்தையும் அன்புடைய சமூகத்தில் சிந்தி பாருங்க. திரும்பி போகும் கொம்பு ஓய்ந்திருக்கும். அல்லேலூயா. அவர் கிளேசத்தை காண்கிறவர், இருதயத்தை சந்தோஷத்தை நான் நிரப்புகிறவர். அதுக்கு அப்புறம் துக்க முகமாய் இருக்க அல்லது விட மாட்டாரு. அல்லேலூயா. என்னதானே? அந்த துக்க முகமா இருக்க விட மாட்டார். உண்மையிலே நம்ம அவருடைய சமுத்திர கிளேசத்தை ஊத்தி இருந்தோம்னா அதுக்கப்புறம் துக்க முகமா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசமத்தமா பேசுறோம், அசமத்தமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் துக்க முகமா என்ன செய்ய மாட்டோம்? எதை பத்தி கவலைப்பட மாட்டோம், சந்தோஷமா போவோம். ஏன் தெரியுமா? வாரத்தை இறக்கி வச்ச இடம் வேற. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இறக்கி வச்சுட்டு ஜோம் பண்றோம், இறக்கி வைக்கிறோம், போகும் தூக்கி தலையில வச்சுட்டே போறோம். திருப்பி தூக்கி தலையில வச்சுட்டு போறோம். தூக்க முடியலன்னா 2 பேரும் கூட சேர்த்து, புரியும் நினைக்கிறேன், 2 பேரும் கூட சேர்த்து என்ன செஞ்சிடும்? தூக்கி. புரியலையா? ஜபம் முடிச்சுட்டு 2 பேரும் சிம்முவாங்க. அவங்க உட்காந்து அந்த கதையெல்லாம் பொம்பளந்துக்கிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் 2 இடத்தை தூக்கி சேர்த்து என்ன செஞ்சுக்கிறோம்? சொல்லுங்க. தூக்கி தலையில வச்சுட்டு என்ன செஞ்சுக்கிறோம்? போறோம். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையே. அல்லேலூயா. விட்டு தூக்கி போட்டுட்டு போறதில்லை. இங்க விட்டுட்டு திரும்பவும் போய் 4 பேர் என்ன செய்யாதீங்க. இப்படி ஒரு சம்பவமாக அப்படியாக இப்படியாக அதோட விட்டுருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல அண்ணாண்ட இருக்கிற ஒரு கேரக்டரை நம்ம யோசிக்கணும். நீங்க நிறைய இருக்கிறதுனால சொல்றேன், சரியா? அவன் ஜோம் பண்ணான்னு 2வது. ஒரு பெண்ணுடைய மனசுல ஒரு காரியம் வந்துச்சுன்னா 4 பேருடையாவது என்ன செய்யணும்? போய் அழகணும். ஒண்ணு இல்லைன்னா வீட்டுல போய் புருஷன்கிட்டையாவது என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லி இருந்திருக்கணும். அப்படிதானே? ஆனா நான் இப்படி ஜோம் பண்ணி இப்படி நடந்து அப்படி நடந்து அப்படியாக இப்படியாக அப்படியாக இப்படியாகன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? திரும்ப ரீகால் பண்ணி 4 எக்ஸ்ட்ரா பில்டிங் போட்டு டெக்கரேட் பண்ணி என்ன செஞ்சிருக்கணும்? அதோ உண்மையை சொல்லணும், உங்க பத்தியே தான் சொல்றேன் நான். அப்படிதான் என்ன செய்வோம்? உண்மைதானே? ஆமா, அப்படிதான் என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனா இதுல அன்னாளுக்குள்ள இருந்த ஒரு மனப்பக்குவத்தை பார்க்கணும். அதோட விட்டா திரும்ப போய் அவன் துக்கமுகமா இருக்கல. நான் இவ்வளவு நேரம் பாஸ்டிங் பண்ணி அங்க ஜோம் பண்ணேன் அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி என்ன செய்யல. ஆமா, சின்ன ஒரு நேரம் தான் திங்காம இருந்தா நம்ம ஆளுக காட்டுற காட்டு ஜென்ரலா சொல்றோம் இல்ல, சரியா? சரியா? அப்படி என்ன செய்யணும் இருக்கிறோம். அப்படி அவள் என்ன செய்யல? துக்க முகமா அதுக்கப்புறம் இருக்கல. அதுக்கப்புறம் அவங்க முகமே சந்தோஷமா மாறிடுச்சு. அவன் அழுத மாதிரியே வெளியே போய் என்ன செய்யல. அல்லேலூயா. அந்த மனசு வரணும். அல்லேலூயா. சுவைங்க இப்படி போறேன்னு தெரியல. சரி, ஏதோ போகுது. ரைட், ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம வேதத்துல பார்க்கிறோம் பாருங்களேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில்
உங்கள் எதிராளியை பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விடுதலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கலன்னா பிசாசு கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், சுத்திட்டு இருக்கிறான். அப்போ இங்க கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிஞ்சு மக்களுடைய அடிப்படை விசுவாசத்துல கைய வைக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு. ஏன்னா அவன் எப்படி வேணாலும் நம்மளை என்ன செய்வான், வச்சிப்பான். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா கர்ச்சிக்கிற சிங்கம் அது தொட்டு தடவிக்கிட்டு இருக்கிறது. ஹலோ, கர்ச்சிக்கிற சிங்கம் தொட்டு தடவி கொஞ்சம் கொஞ்சமா கையை விரல கடிச்சு கையை கடிச்சு அப்படியே தான் வராது, மொத்தமா ஒரே அடிதான். அல்லேலூயா. கொஞ்சம் தெளிவுள்ளவர்களாய் நம்ம இல்லைன்னு வைக்கல, சாத்தான் நம்மளை விழுங்கி போடுவான். எந்த விதத்திலையும் அதற்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. ஓகே, 3 விதங்களில் பிசாசு நம்ம என்ன செய்கிறான், வஞ்சிக்க பார்க்கிறான். 3 விதங்கள். அது அந்த 3 பேரை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், சபைக்குள்ள இருக்கிற 3 காரியங்களை மட்டும் நம்ம என்ன செய்யலாம் பார்த்துட்டு நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். முடிந்த வரைக்கும் இன்றைக்கு இந்த 3ஐயும் முடியாது, குறைந்தது 2ஐயாவது என்ன செஞ்சிடலாம் பார்த்துட்டு போக ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஓகே ஓகே. பொய்யான போதகர்களால் ஏமாற்றப்படுவார்கள். 1. 2வது, பொய்யான செய்கைகளால் ஏமாற்றப்படுவார்கள். தவறான போதகத்தால் ஏமாற்றப்படுவார்கள். இந்த 3 காரியங்களினால ஜனங்கள் என்ன செய்வார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள். அப்போ முதலாவது நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்த்து அந்த முடித்த வரைக்கும் இன்றைக்கு பார்த்து முடித்து அடுத்தது தொடர்ந்து ஆண்டவர் உதவி செய்வாராக. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். 23ல இருந்தே வாசிங்களேன். கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறோம், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் என்ன செய்வார்கள், எழுப்புவார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, தன்னை உயர்த்துகிறவனாயும் அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, இத எல்லாத்தையும் வாசிச்சிட்டீங்க தானே? ஓகே, அத இப்போ திரும்ப அங்க வாங்க. மத்தேயு 24 நேரம் அதுல வாசிக்கணும். பொறுமையா போகும், சரியா? ரொம்ப லவுடரா பேசல, பொறுமையா பேசிக்கலாம், சரியா? ஓகே. இங்க வாசிக்குவோம், 24ஆம் வசனத்துல வாசிக்குவோம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும். இங்க வாசிக்கிறோம் கள்ள கிறிஸ்துக்கள் அப்படின்னா இப்போ பூமியில இப்ப அட் பிரசன்ட் இப்போ நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி 16 பேர் உயிரோட இருக்கிறாங்க. புள்ளி விவரம், சரியா? 16 பேரு நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி 16 பேர் என்ன செய்கிறாங்க, உயிரோட இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன சொல்லுகிறான், நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து, அவருடைய பாதியில நான் தான், அவர் இல்லை நான் தான், அவரை தரித்திருக்கிற அந்த கிறிஸ்துவே நான் தான் என்று சொல்லி நிறைய பேர் என்ன செய்திருக்கிறாங்க, எழுப்பி இருக்கிறாங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் ஜனங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். சரியா? சரியா? அவர்களையும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு,
கள்ள தீர்க்கதரிசி கிறிஸ்துக்கள் என்ன செய்வார்கள்? எழுப்புவார்கள். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்புவார்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கிற கள்ள கிறிஸ்துக்கள் எழுப்புவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டு தான் சொல்லுகிறாரு, இது நடக்குமோ மேலெல்லாம் வாசிக்கும், உலகம் உண்டான முதல் சம்பவிக்கிறது எல்லா காரியங்களையும் மேல இருந்து நம்ம வாசிக்கும், நமக்கு தெரியும். ஆண்டுடைய வருகையை பற்றி தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 24ஆம் அதிகாரம் முழுமையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சபைக்குள்ளாக முக்கியமாக நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, கள்ள கிறிஸ்துக்கள் எழுப்புவார்கள். முதலாவது எழுதுகிற கள்ள கிறிஸ்து இப்ப இருக்கிறார். ஒரு கள்ள கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவ ஒரு 5 பேரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து செல்லலாம். முதலாவது அவருடைய பெயர் என்னன்னா செர்கே தோராப். செர்கே தோராப், SERGEY, செர்கே தோராப், TOROP. செர்கே தோராப் இவன் என்ன சொல்கிறான்னா, இவன் தன்னை ஞானி என்றும் கிறிஸ்து என்று என்ன செய்கிறான்? சொல்கிறான். நான் ஒரு ஞானி, நான் ஒரு கிறிஸ்து, அவருடைய அந்த கிறிஸ்துவினுடைய ஆளாக நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இவன் யாருன்னா கவனிக்கல, இவன் யாருன்னா ரஷ்யாவை சேர்ந்த ஒருத்தர். சரியா? ரஷ்யாவில் உள்ள இவன் ஒரு முன்னாடி ஒரு போலீஸ்காரனாக என்ன செஞ்சுட்டு இருந்தான்? வேலை செஞ்சுட்டு இருந்தான். சரியா? இவன் போலீஸ்காரனா இருந்துட்டு இருந்தான். 29வது வயசுல இவன் ஒரு தரிசனம் கண்டேன்னு சொன்னான். என்னன்னா, நான் ஒரு தேவகுமாரனாக மாற்றப்பட்டேன் என்று சொல்லி ஒரு என்ன செஞ்சிருக்கான்? ஒரு தரிசனத்தை. ஹலோ, ஆமா, கவனி, இது நடந்த சம்பவம். இப்போ இருக்கிறான். சரியா? 29வது வயதுல என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு தரிசனத்தை கண்டேன். அந்த தரிசனத்தில் நான் தேவகுமாரனாக மாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கிறான். சொல்லிட்டு தன்னுடைய போலீஸ் வேலையை விட்டுட்டான். போலீஸ் வேலையை விட்டுட்டு ஒரு சபையை ஆரம்பித்தான். என்ன சபைன்னா, கடைசி கால ஏற்பாடு சபை என்று சொல்லி ஒரு சபை என்ன செஞ்சா ஆரம்பித்து அந்த சபையினுடைய போதகராக இருந்து இவன் தன்னை கிறிஸ்துவாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஓகேவா? இப்ப இவன் எங்க இருக்கிறான்னா, ரஷ்யாவுல சைபீரியா என்று சொல்லுகிற இடத்துல, ரஷ்யாவுல சைபீரியா என்று சொல்லுகிற இடத்துல 2 மளிகைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பார்த்தீங்களா? கள்ள கிறிஸ்துக்கள் எழுப்புவார்கள். சரியா? இத்தனை பேர் வாழ்றாங்கல்ல. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லவா? இவனை பின்பற்றுறதுக்கு இவனோட 5000 பேர் தான் குடும்பம், ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு இவனோட ராத்திரி பகலும் இவனோட இருக்கும்படியாக 5000 பேர் எப்பவும் இவனை ஆராதித்து இவனை பின்பற்றி இவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்களாம். இப்பவும் சைபீரியால நடந்துட்டு இருக்குது. ரஷ்யால சைபீரியால நினைச்சிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குது. சரியா? இவன் ஒரு கள்ள கிறிஸ்து. உன் பேர் என்ன? சொல்லே. செர்கே தோராப். செர்கே தோராப். சரியா? இவனை பின்பற்றுகிற மக்களும் என்ன செய்கிறார்கள்? பிசாசு எப்படி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? பார்க்க பாருங்க வசனத்துல. அப்போ பிசாசு இவர்களை வஞ்சகமா என்ன செய்வான்? இழுத்து கொள்வான். கிறிஸ்து என்று அவன் சொல்லுகிறான். அவன் 2 மனைவிகளோட வாழ்கிறான். இது எல்லாத்தையும் அவருடைய சாட்சியை பார்த்து இதை பார்த்து என்ன செய்யல? அதுக்கும் கூட மக்களுடைய மனசு என்ன செய்யல? ஒத்து போகல. அவனுமே எல்லா ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு கூட இப்ப என்ன சொல்றோம்னா, அவனை நித்யானந்தா இருக்காருல்ல, அதே மாதிரி இவரும் ஒரு ஆளா கிறிஸ்துவ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, சொல்லிட்டு இருக்கிறாரு. சரியா? ஓகே. இவன் ஒரு கள்ள கிறிஸ்துவா இருக்கிறார். ஓகேவா? 2வதாக இவன் ஒரு கள்ள கிறிஸ்து. 2வதாக இன்னொருத்தருடைய பேர் அப்போலோ கியூபோலாய். அப்போலோ கியூபோலாய். ஓகே. இவர் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் என்று சொல்லி ஒரு ஸ்தாபனத்தை இவர் உருவாக்கினார். சரியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் என்று சொல்லி ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினார். எங்கன்னா, இவர் பிலிப்பைன்ஸ் என்ற நாட்டில் ஒரு போதகராக
அந்த சபையை நிறுவி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நடத்தி வருகிறான். சரியா? இந்த அப்போலோ கியூபோலா இருக்கிறான்ல, இவன் ஒரு சபை போதகராக பிலிப்பைன்ஸ்ல செய்கிறார், சபை நடத்தி வருகிறார். ஓகேவா? ஆண்டவர் இந்த அப்போலோ கியூபோலாய ஒரு சபையின் பாஸ்டராக இவர் என்ன செஞ்சாரு, முதல்ல இருந்தாரு. இருந்து அவர் அந்த சபையை நல்லா நடத்தி வந்தார். ஆண்டவர் இவர் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் சபையில் என்ன செஞ்சார், செய்தார். ஆண்டவர் இந்த போதகரை வல்லமையாய் பயன்படுத்தி வந்தார். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நல்ல பிரகாசிக்க, இவர் ஆண்டவருக்குள்ளாக நல்ல பிரகாசிக்க ஆரம்பித்த உடனே திடீர்னு சொன்னாரு, நான் மாம்சத்தில் வாழ்கிற இயேசு கிறிஸ்துன்னு அறிக்கை கொடுத்தாரு. சபையில அறிக்கை கொடுத்த உடனே ஜனங்களும் அதை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் இவன் மூலமாக நடந்த உடனே நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு என்ன செஞ்சுட்டான், மாம்சத்தில் வாழ்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் நம்பினார்கள். சரியா? இதுல இன்னொரு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, இவரை மொத்தம் 60 லட்சம் பேர் உலகம் முழுவதும் பின்பற்றுகிறார்கள். அங்க 5000 தான், இங்க 60 லட்சம் பேர் என்ன செய்கிறாங்க, உலகம் முழுவதும் இவன் தான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று இவரை என்ன செய்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். ஓகேவா? இதுல 40 லட்சம் பேர் பிலிப்பைன்ஸ். 40 லட்சம் பேர் எங்க உள்ளவர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ளவர்கள். சரியா? இவனே சொன்னா 2005 சொன்னா, என்னுடைய சரீரத்தில் எந்த பாவமும் இல்லை, என்னுடைய சரீரத்தில் பாவம் இல்லை என்று சொன்னா அதையும் ஜனங்கள் நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இந்த எல்லா மக்களும் இப்போ வரையிலும் நம்புகிறது என்னன்னா, இவர் தான் இப்ப வந்திருக்கிற மேசியா, மேசியா இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி அவரை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சரியா? ஓகே. இது பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்றைக்கு என்ன செய்துட்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பிலிப்பைன்ஸ்ல எல்லாமே மேக்சிமம் கிறிஸ்டியன்ஸ் நம்ம சொல்றோம், கிறிஸ்டியன்ஸ் சொல்றோம். ஆனா கிறிஸ்டியன்ஸா இருந்து 40 லட்சத்துக்கும் அதிகமாக பிலிப்பைன்ஸ்ல மட்டும் என்ன செய்கிறார்கள், அவனை ஆராதிச்சுட்டு வராங்க. அப்போலோ கியூபோலா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. சரியா? ஓகே. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துக்கள் என்ன செய்வார்கள், எழும்புவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கடைசி காலத்துல இருக்கிறோம். கள்ள கிறிஸ்துக்கள் எழுப்பி விட்டார்கள். ஓகே. அடுத்து இன்னொரு ஆளை பார்ப்போம். சரியா? ஆலன் ஜான் மில்லர். ஆலன் ஜான் மில்லர். சரி, இதனால இவரை பத்தி பாருங்க, பயங்கரமா இருக்கும். சரியா? இவன் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவன். சரியா? ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒருவன் தான் ஆலன் ஜான் மில்லர். ஓகேவா? இவன் வந்து யெகோவா சாட்சி, அந்த இதை வந்து பின்பற்றுகிற யெகோவா சாட்சி இருக்கிறாங்கல்ல, அந்த யெகோவா சாட்சிக்காரன் தான் இவன். வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது, ஐடி ஒர்க்கராக என்ன செஞ்சுட்டு இருந்தான், ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். சரியா? ஐடி இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு வேலையில் இருந்தான், நல்ல சம்பளம் இருந்துச்சு, நல்ல வேலை இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சொன்னான்னா, வேலையை விட்டுட்டு சொன்னான்னா, வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்து சொன்னா, நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு வந்து சொன்னான். சரியா? நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அந்த வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் தனியாக வந்துட்டான். இவனுக்கு ஒரு பெண் தோழி இருந்தாலும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சான். அவளுடைய பேரை இவன் வந்து மகதலேனா மரியாதை மாற்றிட்டான். இதெல்லாம் இவன் இப்படி பண்றதுனால ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யுது, தூஷிக்கப்படுது. அப்படிதானே? ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யுது, இவன் நிமித்தமா தூஷிக்கப்படுது. இவன் வந்துட்டு சொல்றான், நான் தான் இயேசு கிறிஸ்துன்னா. வந்துட்டு இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டு இவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு பேரை மாற்றினான். என்னன்னு, இவள் தான் மகதலேனா மரியாள் என்று சொல்லி வந்து அவன் இப்போ என்ன மாதிரி சொல்றான் தெரியுமா, என்ன மாதிரி சொல்றான் தெரியுமா, நான் இப்பொழுது அந்த சிலுவையின் பாடுகளை எல்லாம் நான் என்ன செய்கிறேன், நினைத்து பார்க்கிறேன். அதையெல்லாம் நினைக்கும் போது நீங்க நினைக்கிற அளவுக்கு அது என்ன இல்லை, பெயின்ஃபுல்லாக, வேதனைக்குரியதாக அது என்ன செய்யல இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய வலியெல்லாம் அதுல நான் அனுபவிக்கவில்லை என்று சொல்லி அவன் தன்னை கிறிஸ்துவாக என்ன செய்கிறான், வெளிப்படுத்திருக்கிறான். அவனையும் நிறைய பேர் பின்பற்றுவார். இப்போ எப்படி மக்களுடைய மனசை வஞ்சிக்கிறாங்கன்னு பாருங்க. இதையும் நம்புறதுக்கு ஆள் இருந்துச்சு.
இருக்குது. இதெல்லாம் பேசிக்கான விசுவாசிகளா இருக்க மாட்டாங்க. பல வருஷ விசுவாசிகளா இருந்து விசுவாசத்துல ஆண்டவரை நம்பி விசுவாசத்துல உறுதியா இருந்தவங்க தான் என்ன செய்வாங்க, தூக்குறாங்க. சரியா? ஓகே. அடுத்து 4வது இன்னொருத்தவங்க இதெல்லாம் பார்த்தா தலையெழுச்சலாக இருந்துச்சு, ஆனாலும் உட்காந்து எழுதுனேன். சரி, ஓகே. அடுத்து நான் ஒரு ஆல்வரோ தீயிஸ், ஆல்வரோ தீயிஸ், அவனுடைய பேர் ஆல்வரோ தீயிஸ். ஓகே. இவன் 1979 முதலே என்ன செய்கிறான், கிறிஸ்துவாக தன்னை என்ன செய்கிறான், வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். 1980 இருந்து. அப்ப அவனுக்கு சின்ன வயசு தான். அப்ப இருந்து என்ன செய்தான், அவன் என்ன செய்யறான், தன்னை கிறிஸ்துவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். எப்படின்னு சொன்னா, நான் மறுபிறவி எடுத்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி 27 நாடுகளுக்கு சென்று அவன் தன்னை குறித்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். சரியா? 27 நாடுகளுக்கு சென்று அவன் என்ன செஞ்சிருக்கான், தன்னை குறித்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். இவனையும் மக்கள் பின்பற்றுகிறாங்க. சரியா? ஓகே. அடுத்து 5வது ஜோஸ் லூயிஸ் ஜீசஸ் மிராண்டா. ஜோஸ் லூயிஸ் ஜீசஸ் மிராண்டா. மிராண்டா பாட்டில் இருக்குல்ல, இவன் என்ன சொன்னான்னா, இவன் சொன்னா, நான் தான் இயேசு கிறிஸ்துவையும் அந்தி கிறிஸ்துவையும் உள்ளடக்கி உள்ளேன் என்று சொல்லி அவன் தன்னை என்ன செய்கிறான், சொல்லிக்கிட்டு இருக்கான். சரியா? நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் அந்தி கிறிஸ்து, எல்லாத்தையும் முழுசா விழிக்கிருப்போம் உங்களுக்கு. சரியா? மொத்தமா போட்டிருக்கான். அவன் என்ன சொல்லிக்கிறான், அவன் என்ன சொல்றான், நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் அந்தி கிறிஸ்து சொல்லிட்டு கையில 666 என்று சொல்லி ஒரு டாட்டூ என்ன செஞ்சிருக்கிறான், குத்தி வச்சிருக்கான். 666 குத்துனா எல்லாமே அந்தி கிறிஸ்து ஆயிடுவாங்க போல இருக்குது. ஓகேவா? 666 சொல்லி ஒரு டாட்டூ ஒன்று குத்திட்டு நான் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுகிறான். இவன் ஒரு சபையினுடைய போதகராக இருந்தான். சரியா? ஒரு சபையினுடைய போதகராக இருந்தவன். சபையின் பெயர் கிருபையில் வளருகிற சபை. கிருபை சபைனால கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். கிருபையில் வளருகிற சபை அப்படின்ற சபையில தான் வாழ்ந்து வருகிறான். சரியா? இது எங்க இருக்குதுன்னா, அமெரிக்காவில் உள்ள புளோரிடா என்கிற இடத்துல தான் என்ன செய்கிறது இருக்கிறது. சரியா? அமெரிக்காவில் புளோரிடாவில் தான் இருக்கிறது. சரியா? இவனுக்கு நல்ல பேச்சு திறமை. அக்காவ என்ன செஞ்சிருவான், பேசிடுவான். அழகா எப்படி மக்களை கையில போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி இவன் என்ன செய்வான், பயங்கரமா பேசுவான். சரியா? இவனுக்கு விசுவாசிகள் 30 பேர் தான். சரியா? இவனே பின்பற்றுவாங்க 30 பேர். 30 பேர் இவனுக்கு விசுவாசிகள். சரியா? இவனை பிரியப்படுத்த சரி இல்லை சாரி 30 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அந்த 30 பேர் இவனை பிரியப்படுத்துறதுக்கு 666 பச்சை குத்திக்கிட்டாங்க. சரியா? 666 பச்சை குத்தி அவரை என்ன செய்யணும், நாங்கள் உண்மை என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம்னு சொல்லுகிறாங்க. ஓகே. இவனை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுபவர்களுக்கு பாவம் என்பது இல்லை அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லுவாங்க. இவனை ஏற்று பின்பற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதை செஞ்சாலும் செஞ்சு எங்கேயா இருக்கு சொல்லுங்களேன், போய் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே. இவனை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன செஞ்சாலும் என்ன இல்லை, பாவம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சொல்லுறாங்க. சரியா? ஓகேவா? கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் ரொம்பவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பிசாசு இப்படிப்பட்ட வஞ்சிக்கிறவர்களை ஏற்படுத்தி என்ன செய்வான், வஞ்சிக்க செய்வான். சரியா? ஆனா இவனை இப்போது எத்தனை பேர் இருக்கிறாங்க, 16 பேர் பூமியில இருக்கிறாங்க. 5 பேர் தான் பார்த்துருக்கோம். சரியா? போதும், இதுவே போதும். ஓகே ஓகே. இது கவனிங்க, அது இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற காரியங்கள் பரவுவதற்கு காரணம் என்னன்னா, ஊழியக்காரங்க சுய விளம்பரத்தை விரும்புகிறதுனால. அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது ஆண்டவரை பின்பற்றுகிறத காட்டிலும் ஊழியக்காரன ஒரு செலிபிரிட்டியா வைத்து என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
உங்களுக்கு இப்போ புரியாது. யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். சரியா? ஓகே. உங்களுக்கு யார் யாரெல்லாம் அப்படி செலிபிரிட்டியாக தோன்றுறாங்களோ அவங்க எல்லாரையும் மனசில் வச்சுக்கணும். சரியா? ஓகே. சரியா? அப்போ இந்த செலிபிரிட்டி கல்ச்சர் வந்து இப்போ இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில் அதிகமாகி போயிடுச்சு. என்னன்னா, ஒரு நடிகனை வைத்து பின்பற்றுவது போல ஒரு ஊழியக்காரனை ஒரு செலிபிரிட்டியாக வைத்து என்ன செய்கிறார்கள் ஜனங்கள், ஒரு கூட்டம் அவனுக்கு ஃபேனா இருக்கிறாங்க. நான் ஃபேன் ஆஃப் திஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, நமக்கு எதுக்கு ஊக்குவோம், நம்ம வேலையை பார்ப்போம். சரியா? அந்த அந்த அதுதான் என்ன செய்கிறார்கள், அவர்களை முன்னிறுத்தி இவங்களை வச்சு என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் போதகர்களா பார்க்கணும், சுவிசேஷர்களா பார்க்கணும், தீர்க்கதரிசிகளாக பார்க்கணும். பார்த்துட்டு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு, அவர்களை பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு எண்ணம் ஜனங்களுக்குள்ள வரணும். ஆனா இன்னைக்கு அது இல்லை என்று சொல்லி சூழ்நிலைகள் வேதாகத்தின் அடிப்படையில் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்னா ஒன்று ரெண்டு காரியங்கள் நடந்துருச்சுன்னா விசுவாசிகளோ மற்ற மக்கள் என்ன செய்யறாங்க, அவரை தூக்கி வச்சிடுறாங்க. தூக்கி வச்சுட்டு ஒரு செலிபிரிட்டியா வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதை செய்வார்கள், இவர்கள் செய்வார்கள். அதை தான் பின்பற்றுவார்கள். அவன் முடிவெட்டுற மாதிரி இவன் முடிவெட்டுவான், அவன் ட்ரெஸ் பண்ற மாதிரி இவன் ட்ரெஸ் பண்ணுவான், அவன் போற மாதிரி இவன் போவான், அவனுடைய ஸ்டைலே இவன் ஸ்டைல் ஆக்கிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி மக்கள் தான் ஊழியக்காரனை கெடுத்ததுக்கு காரணம். புரியுதா? விசுவாசிகள் தான் ஊழியக்காரங்களை என்ன செஞ்சுட்டாங்க, கெடுத்துட்டாங்க. அதனாலதான் அவர்கள் என்ன செய்தார்கள், அப்படின்னு ஆயிட்டாங்க. சரியா? ஆமா. சில ஊழியக்காரங்க அவர்களை செலிபிரிட்டியாய் பார்க்கிறத அவர்கள் என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. மக்களே என்ன செய்வாங்க, விரும்புகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஒரு சம்பவத்தை வேதாகமத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்க வாசிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். வசனத்தை மட்டும் எழுதிக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. சரியா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். சரியா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல லிஸ்திராவுக்கு பவுல் பர்னபாஸ் என்ன செய்கிறார்கள், கவனிங்க, சொல்றேன். லிஸ்திராவுக்கு பவுல் பர்னபாசும் பிரசங்கிக்கும்படியாய் போகிறார்கள். அங்க போய் இருக்கும்போது ஒரு சப்பானியாய் ஒருவன் இருந்தான். அவன் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதற்கு அவ்வளவு ஈடுபாடோட, ஆசையோட, வாஞ்சியோட என்ன செஞ்சான், ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவர் குறித்த வைராக்கி இவனுக்குள்ள அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சப்பானியா சொன்னாங்க, நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னாங்க. அவன் என்ன செஞ்சான், எழுந்து நடந்தான். எழுந்து நடந்த உடனே அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள், தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு என்ன செய்தார்கள், ஒரு கோயிலை கட்ட வேண்டும். ஜூபிட்டர் என்றும் மெர்க்குரி என்றும் என்ன செய்தார்கள், மெர்க்குரி என்றும் யூபிட்டர் என்றும் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். சொல்லி அது கிரேக்க கடவுள்களுடைய பெயர் தான். இந்த ரெண்டு ஜூபிட்டரும் மெர்க்குரியும் கிரேக்க கடவுளுடைய பெயர். அந்த பெயரை அவர்களே நம்மிடத்தில் என்ன செஞ்சிட்டார்கள், வந்து விட்டார்கள் சொல்லி இவர்களை ரெண்டு பேரையும் என்ன செய்தார்கள், இவர்களுக்கு கடா வெட்டுறதுக்கும் பலிபீடம் கட்டுவதற்கும் பலி செலுத்துவதற்கும் எல்லாத்துக்கும் ஆயத்தமாகி எல்லாம் இல்ல நீங்க அவர்கள் தான் சொன்ன உடனே இவர்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவர்களுக்குள்ள ஓடி, உங்களை போல நாங்களும், சொல்லுங்க, உங்களை போல நாங்களும் மனுஷர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனப்பக்குவம் இப்ப உள்ள ஊழியக்காரர்கள்ட்ட இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய போதகர்கள் நம்மள வழி தப்பி போடுறதுக்கு நிறைய விஷயங்களை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் புரியும் நினைக்கிறேன். நான் இப்படி பேச மாட்டேன், அப்படி சுத்தி இப்படி ஒரே இடிதான். சரியா? என்னன்னா நமக்குள்ளேயே நல்ல சிலர் என்ன செய்வாங்க, எழும்பி என்ன செய்வாங்க, சத்தியத்தை பேசுமோ
ஆண்டுடைய காரியத்தை கரெக்டா கட் அண்ட் ரைட்டா பேசுவோமோ, உள்ளேயே இருந்த ஆட்களை என்ன செய்வாங்க? இந்த பிசாசு சொல்லுங்க எழுப்புவோம் தானே, எழுப்பி மெதுவா வந்தாங்க. அப்படி இன்னைக்கு பேசுறது ஒன்றும் தெரியல, உண்மைதான் போட்டிருப்பாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி அவங்கள விரோதமா எழும்ப வச்சு சத்தியத்திற்கு விரோதமாக்கி விட்டுருவாங்க. இதுதானே உண்மைதானே? நடக்குது, சபையில நடக்குது, இங்கேயும் நடக்குது, எல்லா இடமும் நடக்குது. சரியா? எல்லா சபையிலையும் நடக்குது, இங்க மட்டும் இல்லை, எல்லா சபையிலையும் என்ன செய்வது? இந்த மாதிரி காரியம் நடக்குது. இது பிசாசினுடைய தந்திரம். ரொம்ப ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய காரிய வசனத்தை பேசி முடிக்குமோ, ஒரு சிலர்லாம் உங்களுக்கு சாதகமா பேசுறவங்க இருப்பாங்க, ஊழியர்களா உங்கள்கிட்ட பேசுவாங்க, அதெல்லாம் இருக்கும் இல்லை? உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களா இருக்கலாம், நீங்க பழகின ஊழியக்காரங்களா இருக்கலாம். நீங்க ஒரு தப்பை பண்றீங்க, ஒரு பாப்பாவோ ஒரு தம்பியோ ஒரு தப்பு பண்ணுது. ஹலோ, உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன செய்யுது? தெரிய வருது. தெரிய வருவோம் அந்த ஊழியக்காரர் உங்ககிட்ட இதெல்லாம் வாலிபத்தில் வருகிறது தான் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்? என்ன பண்ணணும்னா ஊழியக்காரனே கிடையாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். சரியா? வாலிபத்துல சிருஷ்டிகரை நினைக்கணும், அது தப்பு, நீ பண்றது தப்பு, பாவத்தை விட்டு விலகணும், அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறவன் தான் ஊழியக்காரன். ஆனா இன்னைக்கு நம்ம மக்கள் விரும்புகிறது யாரை விரும்புகிறாங்க? பாலிஸ் போட்டு ஒண்ணு இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நான் சொன்னேன் இல்லை, இன்னைக்கு பிசாசு எல்லாரையும் கொண்டு வர விட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இது தவறு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் செய்வார். வசனம் அதுதான் சொல்லுது. வசனம் எப்பவுமே தவறுனா தவறு, சரினா சரி. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வசனம் என்னைக்கு என்ன செய்யாது. இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் நினைச்சிருந்தா சவுலுக்கு ஒத்து போயிருக்கலாமா? போயிருந்தான்னா சாமுவேலுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் ராஜாங்கத்தில் என்ன செஞ்சிருக்கும்? கிடைச்சிருக்கும், போயிருக்கலாம், மேல உயர்ந்திருக்கலாம், நல்ல ஸ்தானாபதியா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. பலியை பார்க்கணும், கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கணும், செவி கொடுத்ததுதான் உத்தமன்னு சொல்லிட்டு அடிச்சு பேசினான், பிடிச்சான், வஸ்திரம் கிழிச்சது, கிழிச்ச உடனே சின்ன உனக்கிட்ட இருந்து ராஜ்யமும் கிழிச்சிருச்சு போவான்னு. அல்லேலூயா. இதுதான் ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எதுனாலும் ஓப்பனா எனக்கு அந்த மனசுதான் வரல. ஏன்னா அப்படி ஆயிடுச்சு, பார்த்து நொந்து போய் இப்படி வந்ததுனால எல்லாமே நமக்கு அப்படி பேசணும். அதனால நிறைய பேர் நம்ம இறங்கலாம், நிறைய பேர் இன்னும் கவலைப்படுறதே கிடையாது. சரியா? ஆமா, சத்தியத்தை சத்தியமா பேசணும். பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன பேசணுமோ அதான் பேசணும். நீங்க அதுக்கு மாறி நீங்க யோசிச்சீங்கன்னா, நான் மறைச்சி பேசணும்னா ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கணக்கு கொடுக்கல, என்னால என்ன முடியாது. அல்லேலூயா. நான் இப்படிதான் பேசுவேன். பேருக்கு பிடிக்கலையோ தெரியாது. சரியா? அதனால சத்தியத்தை பேசுறதுனால நீங்க மனசு சங்கடப்படக்கூடாது. சரியா? மனசு சங்கடப்படுதுன்னா நமக்குள்ள குத்து உண்டாகுதுன்னு அர்த்தம். அப்படிதானே? குற்றமுள்ள மனசு தானே என்ன செய்யும்? அவங்களுக்கே தெரிந்து பாருங்க. குற்றமுள்ள மனசு தான். அப்ப குறுகுறுக்குமோ அதை சரி பண்ணிடணும். அப்படிதானே? அப்படி குறுகுறுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி ஸ்டடி ஆகிடணும். குறுக்கலன்னா பிரச்சனை. குறுகுறுத்த உடனே அது அப்படியே குறுகுறுத்து ஸ்டடி ஆகி நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகலாம். அடுத்து கள்ள தீர்க்கதரிசிகளும் என்ன செய்வார்கள்?
எழுப்புவார்கள். 2 பேர் 2 1ஆம் வசனத்திலிருந்தே தான். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்தியமாக தூஷிக்கப்படும். அடுத்து. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்கிறாரே. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை பூர்வ காலத்தில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அது தூங்கிட்டு இருக்காது, அவருடைய அழிவு உறங்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்வாங்கன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிங்க. மத்தேயு 7:15. சீக்கிரமா வசனங்களை மட்டும் வாசிச்சுட்டு போலாம். எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டு தோலை போத்திக் கொண்டு உங்களிடத்திற்கு என்ன செய்வார்கள்? ஹல்லேலூயா. அடுத்து அவ்வளவுதானே அந்த வசனம்? ஓகே, ரைட், சரி. அப்போ இது ரெண்டுமே என்ன சார்? கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள்னா உள்ள வருவார்கள். உள்ள வந்துட்டு ஹலோ கவனிங்க, உள்ள வருவார்கள். உள்ள வந்துட்டு ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஏறுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நிறைய கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஏறுகிறார்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்காக ஜெபிப்பார்கள். மனதுருக்க உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதா வேணும் அப்படி ஆழ்ந்து அப்படி இலக்கண நடையில மேற்றும் கீழுமாக அடிச்சு விடுவாங்க பாருங்க. அப்படி கொஞ்ச நேரம் போன உடனே பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியின் மூலமாக உங்களிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு காதையா அளந்து விடுவாங்க. நம்ம ஆளுகள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆண்டவர் இந்த விதமான பொருளாதார கஷ்டத்திலையும் யாருமே கடன் இல்லாம இல்லை. எல்லாருக்கும் கடன் இருக்கு. யாரும் கடன் இல்லாம யாராவது இருக்கிறீங்கன்னா? கடன் இல்லாம யாருமே சரியா? எல்லாருக்கும் கடன் இருக்கு, அவங்களுக்கு தெரியும் சரியா? உங்களுடைய கடன் பாரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டு கொண்டு இருக்கிறார். இதோ ஒரு வாசலை உங்களுக்காக இப்படி சொன்ன உடனே நம்ம ஆளுகள் என்ன செய்வாங்க? விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு இவங்க ஒரு அந்நியபாஷை பேசுவாங்க பாருங்க. சந்தான பலபலன்னு வெட்டணும். ஹல்லேலூயா. ஆமா, இவங்க உட்கார்ந்துட்டு பேசுற அந்நியபாஷை அவரு 4 சொல்றாங்க. இவங்களுக்கு உடனே ஆவியில ஏறிடும். அப்படியே ஒரே அந்நியபாஷையா இருக்கும். உடனே அப்பா ஆண்டவர் வந்து என் வீட்டுக்கு வந்து தூதர்களை என் வீட்டுக்கே செஞ்சுட்டாரு. கொண்டு வந்து வார்த்தையை என்ன செஞ்சாரு? பேசி ஆண்டவர் என்னை தூக்கி மேல விட்டார். எச்சரிக்கையா வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. யாராவது உங்க வீட்டுல வந்து ஓப்பனா சொல்லணும். உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது இருக்கலாம். யாராவது வந்து வீட்டுக்கு வந்து ஜோபன்னு சொன்னாங்கன்னா எங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதான் பாஸ்ட் வரேன்னு சொன்னாரு, பக்கத்துல வந்திருப்பாருன்னு மட்டும் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை கதைகள். இப்பதான் பாஸ்டர் வரேன்னு சொன்னாரு, பக்கத்துல வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க போன் எடுத்துட்டு உள்ள வாங்க. அவர் ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்யுங்க. இல்ல போவாங்க உட்காந்து. இதெல்லாம் நடக்குது. நான் எதுக்கு இதெல்லாம் பேசணும்? உட்காந்து வீட்டில் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு இல்லை நான் அது உங்ககிட்ட காரியங்களை உங்ககிட்ட பேசணும். ஒன்று கதை சொல்லுங்க. நீங்கள் உள்ள வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. வந்துட்டு இருக்காரு, போக மாட்டேங்க சொல்லி நீங்கள் 2 பேரும் யாருக்காக ஃபோன் பண்ணுங்க. அடுத்த 5வது நிமிஷம் அந்த ஸ்பாட்டில் இருப்போம். சரியா? அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோம். சரியா? மீதி எது நீங்கள் பாரப்பட வேண்டாம். உங்கள் மேலே எந்த பழியும் சுமாராது. சரியா? ஆமா, எந்த பழியும் உங்க மேல என்ன செய்யாது, வராது. சரியா? நீங்க எங்களை கூப்பிட்ட மாதிரி இல்லை.
இப்படி சொல்லி இருக்கிறேன், என்னென்ன சொன்னீங்கன்னு மட்டும் எங்ககிட்ட நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், அமைதியை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகேவா? தைரியமா செய்யுங்க. உங்களுக்கு ஐயோ அவரு நான் பார்த்துக்கிறோம், என்ன உங்களுக்கு அவரை அப்படித்தானே, அவரை மட்டும் செய்யுங்க. சரியா? உங்களை எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் விலக்கி காப்பார். அவர் உங்கள் ஆத்மாவை காப்பார். அவர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு காப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காத்து வழி நடத்தணும்னா என்ன செஞ்சிருக்கேன், செஞ்சிருக்கேன். சரியா? பொய்யான தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு வருஷம் முடிய போகுதுன்னா கொஞ்சம் பேர் கிளம்பிடுறாங்க அடுத்த வருஷத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு. ஹலோ, உண்மைதானே? டிவியே பார்க்காத மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து கூடாது. அடுத்த வருஷத்தை குறித்து தீர்க்க தரிசனங்களை சொல்லும்படியாக கிளம்பி வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. பாதி உருட்டலா இருக்கு, இன்னும் நம்ம நாட்டை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அமெரிக்காவில் நடக்கும், இஸ்ரேலில் நடக்கும், அங்கே நடக்கும், இங்கே என்னையா நடக்கும் கேட்டா ஒருத்தர் நிச்சய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. புரியுதா? சொல்லி சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி எதை செஞ்சுட்டாங்க, மாட்டிட்டாங்க. நம்ம ஆளுகள் நிறைய பேர் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு வந்து கேளுங்க, உங்ககிட்ட சொல்றேன். சரியா? ஓகே, 2 வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய தீர்க்க தரிசனமே அவர்களை குற்றவாளிகளாக என்ன செய்யும், இருக்கும். பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். ஆனா அவர்கள் அங்க இருந்த பொய் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ அங்க என்ன செய்ய மாட்ட, அடிமையாய் போக மாட்டாய், அப்படி ஆக மாட்டாய், இப்படி ஆக மாட்டாய், உன்னை ஆண்டவர் உயர்த்துவார் காத்துவார் சொல்லிட்டு பொய்யான தீர்க்க தரிசனங்களை கள்ள தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள். அப்போ இவன் எரேமியா ஒருவன் மாத்திரம் சொன்னா, நீ என்ன செய்யணும், அவன்கிட்ட போய் சரண்டர் ஆகு, அவன்கிட்ட ஒப்புரவாக்கி போ, அவனுக்கு அவன்கிட்ட போய் பேசுன்னு சொல்லுவோம், இல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையை நம்பி இஸ்ரவேல் ஜனம் சிதேக்கியா ராஜாவும் இருந்தது நிமித்தமாக அவர்கள் முழுவதுமாக தீக்கிரையாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு எரேமியா 27ஆம் அதிகாரத்துல நீங்க போய் எடுத்து வாசிங்க. சரியா? வசனம் இருக்குது, நீங்க வசனத்தை தேடி வாசிங்க. சரியா? எழுதி வச்சா வேண்டாம். ஓகே. அடுத்து கள்ள போதகர்கள் எழுப்புவார்கள். 2 இது நீங்க வாசிக்கணும். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கணும். 2 யோவான் 7வது வசனம் ஒரே அதிகாரம் தான். நிறைய வாசிக்கிறோம். மாம்சத்தில் வந்த இப்படிப்பட்டவன் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் என்ன செய்கிறான், இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையின் மூலமாகவே உங்ககிட்ட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்று சொல்லி யாராவது என்ன சொன்னாலும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு விட்டுருவோம். இப்போ இடையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா, அந்த கொரோனா டைம்ல நம்ம சர்ச்சில் வந்து ஒரு சின்ன தம்பி, ஒரு பையன், அவன் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அம்மா கேட்டாங்க, இந்த தம்பியை நான் வந்து சொந்தக்கார வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம் தெரியுமா? நான் சொன்னேன், இல்லை வேண்டாம், அனுப்ப வேண்டாம், படிக்கிற பையன் வீட்டில் இருக்கட்டும், வேலையை செய்யட்டும், இங்கே ஏதாவது ஒரு வேலையை செய்யட்டும், படிக்கட்டும் அப்படின்னு சொன்னோம். அவங்க என்ன செய்யல, கேட்கல, அனுப்பிட்டாங்க. நல்ல ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவரை தேடி வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்க பையன் கொரோனா பக்கம் சர்ச்சுக்கு வரல. ஏன் தெரியுமா? போன இடத்துல ஏதோ ஒரு யெகோவா சாட்சிக்காரங்க 2 பேர் உட்கார வச்சு அவன்கிட்ட எதோ பேசி அவனுடைய மைண்டை என்ன செஞ்சுட்டாங்க, டைவர்ட் பண்ணி விட்டாங்க. நம்ம சபையில் உள்ள ரெகுலராக நல்லா வர ஒரு விசுவாசிகளுடைய பையன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. காரணம் என்ன தெரியுமா? வசந்த வாசிங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம். என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என்னுடைய செவியை சாயாமலும் போனேனே,
சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய என்று. அல்லேலூயா. எப்ப நடக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்துல இங்கு இருந்துட்டு ஒரு கூட்டம் என்ன சொல்ல தெரியுமா? உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செஞ்சோம், உம்முடைய நாமத்தினால அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்னு சொல்லிட்டு இங்க இருந்து உங்ககிட்ட தீர்க்க தரிசனம் சொன்ன அவரு சொல்லுவாரு, நீங்க உட்கார்ந்து கேட்ட தீர்க்க தரிசனம் கேட்ட நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? இந்த வசனத்தை சொல்லுவீங்க, என் போதகரின் சொல்லை நான் கேளாம போனேனே. அடுத்து என் செவியை சாய்க்காம போனேனே. சபைக்குள்ள சங்கத்துக்குள்ள கொஞ்சம் முறை எல்லா தீமைக்கும் உள்ளாயிட்டேனேன்னு இங்க இருந்து முறையிட்டும் உன்னை அறியேன்னு சொல்லிடுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆமா, அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் தானே சொல்றது. நான் என்ன சொல்றது? சரி, அவருடைய இருதயத்திலும் ஆண்டவர் பேசுவாராக. அல்லேலூயா. வசனம் எல்லா இடத்துலையும் கிரியை செய்யட்டும். அந்த மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமாக தந்து ஆண்டவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிரியை அது பயங்கரமானது. அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் என்ன செய்வார்கள்? எழுப்புவார்கள்னு வாசிச்சோம். அதே மாதிரி கள்ள கிறிஸ்துக்களும் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறார்கள்? எத்தனை பேர் எழுப்பி இருக்கிறாங்க? 16 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுப்பி இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்துவாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்களை குறிச்சு தான் என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். ஓகேவா? கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பார்கள். முன்குறிக்கிறார், அழைக்கிறார். வசனம் சொல்லுங்க கரெக்டா? எவர்களை முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ. அப்ப யாரை தெரிந்து கொண்டாரு? நீங்களே அந்த வசனத்தை தேடி வாசிங்க. நம்ம எத்தனாவது ஸ்டேஜில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படுகிற காலத்துக்குள்ள இருக்கும். நமக்கு அது போதும். சரியா? அது எத்தனாவது ஸ்டேஜ் உள்ளதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஆமா, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரலோகத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். அழைத்தார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த தெய்வம் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். திரும்ப என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அழைத்தவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். திரும்ப நம்ம என்ன செய்வார்? முன்குறித்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார், நீதிமானாய் மாற்றினார், மகிமைப்படுத்தினார். சரியா? ஓகே. அப்போ நம்ம 3rd ஸ்டேஜில் இருக்கிறோம். அடுத்து என்னன்னா பரலோகத்துக்கு போகிறது தான். சரியா? அப்படிப்பட்டவர்களையே பிசாசு என்ன செய்வார்? அழைக்கப்பட்டவர்களை வஞ்சிக்கல, முன்குறிக்கப்பட்டவர்களை முக்கியத்துவம் இல்லை அவருக்கு. ஏன்னா இது எப்படினாலும் உருவிக்கலாம். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உருவுகிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கிற காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். மனுஷகுமாரன் சீக்கிரமாய் வரப்போகிறார், மறுபடியும் வரப்போகிறார். கள்ள கிறிஸ்துக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் வந்து விட்டார்கள். அப்ப அவருடைய வருகையும் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. அவருடைய வருகைக்கு போக ஆண்டவர் நம்மை ஆயத்தம் பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு போக ஆண்டவர் நம்மை ஆயத்தம் பண்ணுவாராக.